நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பிடிபட்ட விவகாரத்தில் திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரன் விசாரணைக்கு ஆஜராக தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கின்றனர். சென்னை தாம்பரத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் நைனா நாகேந்திரனின் உறவினர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து பணத்தை கொண்டு செல்லும் போது பிடிபட்ட சதீஷ் பெருமாள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நைனா நாகேந்திரனிடம் தாம்பரம் போலீசார் ஓரிரு நாட்களில் விசாரணை நடத்த இருக்கின்றனர். அதற்காக அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கொரியன் ரெஸ்டாரண்டை நடத்தி வரும் பாஜக தொழில்துறை பிரிவு தலைவர் கோவர்தனுக்கும் தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். கோவர்தனுக்கு சொந்தமான கொரியன் ரெஸ்டாரண்ட் அலுவலகத்திலிருந்து 1 கோடி ரூபாய் பணம் பெற்றதாக பிடிபட்டவர்கள் வாக்குமூலம் அளித்ததால் போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கின்றனர். 8வது முறையாக இன்று தமிழ்நாடு வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தல் பரப்புரை முடிவடைய இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பரப்புரை தீவிரமடைந்துள்ளது. அதன்படி வாக்கு சேகரிப்பதற்காக 8வது முறையாக தமிழ்நாடு வரும் பிரதமர் நரேந்திர மோடி நெல்லை மாவட்டம் அகஸ்தியர்பட்டியில் நடக்க இருக்கும் பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார். இதற்காக திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மாலை 4:10 மணிக்கு அகஸ்தியர்பட்டிக்கு வர உள்ளார். மாலை 4:20 மணி முதல் 5 மணி வரை நடைபெறும் கூட்டத்தில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரதமர் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். பிரதமர் வருகையொட்டி பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கேரளாவின் வயநாடு மக்களவை தொகுதி தேர்தல் பரப்புரைக்காக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இன்று தமிழ்நாடு வருகிறார். கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடும் நிலையில் இன்று அவர் தனது சொந்த தொகுதியில் வாக்கு சேகரிக்கிறார். இதையொட்டி காலை 9:45 மணிக்கு கர்நாடக மாநிலம் மைசூருவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நீலகிரி கேரள எல்லையில் உள்ள தாளூர் பகுதிக்கு வருகிறார். அங்குள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் தரையிறங்கும் ராகுல் காந்தி அதே கல்லூரியில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளார். அதன்பின்